எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் நீரே வழி ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே உனக்கு வழி, நானே உனக்கு சத்தியம், நானே உனக்கு ஜீவன். மகளே மகளே, நீ நம்பிக்கொண்டிருந்ததான சூழ்நிலை எல்லாம் ஆமென் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். நம்பின மனிதர்கள், நம்பின சொந்த பந்தங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்பின எந்த ஒரு காரியமும் ஆமென் நிறைவேறாமல் போயிருக்கலாம். இயேசுவே நீரே என் நம்பிக்கை, எல்லாம் சொல்லுவோமா? நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நம்பிக்கை நாயகர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ரபா பபா பபா பலா பரபா சிவா ஹவுலா ஹம்பலதி மனவஞ்சரா. ஹல்லேலூயா, உம்மை நம்புகிற நான் பாக்கியவான் ஆண்டவரே, உம்மை நம்புகிற நான் பாக்கியவதி ஆண்டவரே. ஒரு ஹபால் அதியந்தனவ எல்லா உற்சாகம், எல்லா உற்சாகமாக. ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. எல்லாமே தேவனே, மகிமையுள்ள ராஜனே. மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசர் கர்த்தர் நம்முடைய துதிகளை, ஆராதனைகளை ஆண்டவர் அங்கிருக்கிற கிருபைக்காக எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் எல்லாம் மகிமை செலுத்துமா. மது ஸ்தோத்திரம், மது ஸ்தோத்திரம், மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோமப்பா ஈசர். ஹல்லேலூயா. 2025 ஆண்டு இந்த மார்ச் மாதம் இந்த 16ஆம் நாளிலே கூட சிலுவையின் ஆசீர்வாத தானியேலின் ஜெப முன்மாதிரி உபவாச ஜெப நாட்களில் 7ஆம் நாளிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 7வது நாளிலே எல்லாரும் உலகத்தை உயர்த்தி ஆண்டவர் 7 என்று சொன்னால் பரிபூரணம். ஆமென். பரிபூரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் இந்த உலகத்தை 7 நாட்கள் ஆமென் ஆண்டவர் குறித்து வைத்தது 7 நாட்கள், வாரத்தில் 7 நாட்கள். ஹல்லேலூயா. 6 நாள் ஆமென் அது மனிதனுக்குரியது. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தருக்கு உரியது. எல்லாரும் ஆமென். ஆண்டவரே இந்த 7வது நாளிலப்பா என்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் பூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்லுங்க. இன்றைக்கு நாம் அதாவது 28வது ஆண்டை முடிச்சு 29வது ஆண்டுக்குள்ளாக அடிமை பிரவேசிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம் 16ஆம் நாளிலும்
இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் எம்மாத்திரம் என்கிற அந்த செய்தியை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த செய்தி ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் இது பிரயோஜனமானது, தேவையானது, அவசியமானது. இதுலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அதை ஏற்கனவே சொன்னேன். ஊழியம் என்றால் வெறும் ஊழியக்காரன் மட்டுமல்ல, ஊழியக்காரனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, ஊழியக்காரனுக்கு மட்டும் மேன்மை அல்ல, அதை சார்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு வருகிற சபைக்கு எல்லாருக்கும் உரியதுதான் ஊழியம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு சொந்த ஒரு சைக்கிள் கூட இல்லாத காலம், சொந்தமா நல்ல கவனிங்க, சைக்கிளே வருவாருன்னு யாரு சாரி சொன்னது? போன வாரம் தம்பி ராஜா சொன்னார். அல்லேலூயா. 2.5 வருஷம் பேச்சுலரா தான் நான் ஊழியம் செஞ்சேன். அல்லேலூயா. 5 நாள் தலைமை சபைக்கு ஊழியம், 2 நாள் சபாபடை சபைக்கு ஊழியம். அல்லேலூயா. 7 நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். 7 நாள் ஊழியத்துக்கு ஓடிட்டே தான் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சைக்கிளில் தான் அங்கிருந்து வந்து சனிக்கிழமை. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஜபத்தை முடிச்சுட்டு விசுவாசிகளாக சந்திச்சுட்டு அப்படி என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அப்புறம் நைட்டு சைக்கிளையே மணவனர் போயிட்டு மறுநாள் ட்ரெயினில் ஏறி வந்து 6 காலையில் 8 மணிக்கு 6 8:30 மணிக்கு அதை முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே 10 மணிக்கு அங்கே போய் பாடல் ஆடாத நடத்துறது. அல்லேலூயா. அப்படிதான் அந்த ஊழியர்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். 2.5 வருஷம் பேச்சுலரா தான் ஊழியம் செய்தேன். ஆனால் வருஷமா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை, நான் எம்மாத்திரம், இதுதான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு. 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. அந்த போஸ்ட் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த 28வது ஆண்டு நன்றி செலுத்திக் கொண்டது என்ன வார்த்தை நீர் தருகிறப்பா, எதை மையமாய் வைத்து இதை நாங்கள் செய்ய வேண்டும் சொல்லி ஜெபித்து கர்த்தர் டக்குன்னு ஆண்டு அந்த வார்த்தை கொடுத்தார். நான் எம்மாத்திரம் என்கிற வார்த்தை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை தாவீது சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எம்மாத்திரம் அப்படின்னா அர்த்தம் who am I, நான் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இதில் வருகிறது. இன்னொரு காரியம், நான் தகுதியுள்ளவன் அல்ல, நாட் எலிஜிபிள். ஆமென். இந்த தாவீது எப்படி என்ன செஞ்சாரு? கர்த்தருக்கு தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். இந்த ராம்நகரில் இந்த சபையை 97ஆம் ஆண்டு மார்ச் 9 பொறுப்பேற்று அங்கே கிட்டத்தட்ட 6 வருஷம் அங்கே ஓட்டின. எத்தனை வருஷம்? 6 வருஷம். மொத்தத்தில் ஒரு 20 பேர் 25 பேர். ஸ்தோத்திரம். அதில் ஆண்கள் போன ஆரம்பி சொன்ன நினைக்கிற ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அதில் ரெகுலராக வர்றது அப்புறம் சைமனும் ஐயா ஜேக்கப் ஐயாவும் தான். அவங்களும் சில நேரங்களில் வராமல் போயிட்டாங்கன்னா ஆண்கள் சைடு காலியாக கிடக்கும். ஆமென். ஜென்ஸ் பக்கம் காலியாக இருக்கும். ஒரு ஆம்பளையில் இருக்க மாட்டாங்க, ஒரு பாய்ஸ் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். 2 வருஷம் நான் பேசுகிறேன் அப்படின்னு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுக்கு பிறகு அப்படிதான் அந்த ஊழியம் நடந்தது. 6 வருஷம் இந்த ராம்நகரில் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆனால் அந்த நாட்களில் இருக்கும் பொழுது 2002 இருந்து நாம ஜெபிக்க ஆரம்பித்தோம். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஜெபிக்க ஆரம்பிச்சோம்? ஆண்டவரே சபைக்கு இடம் வாங்க வேண்டும் அப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சூழ்நிலையில தான் திடீர்னு சொல்லி 2002 அந்த நாங்கள் குடியிருந்த அந்த வீடு மேலே சச்சு கொட்டகை சச்சு. அப்போ அந்த ஐயா என்ன பண்ணாரு, நான் சச்சு வீட்டை விற்க போறையா, அதனால காலி பண்ண சொல்லுங்கன்னு இந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டார். ஒருத்தர் என்ன பண்ணுறது,
ஸ்தோத்திரம். எங்க நம்ம சர்ச்சு நடத்த என்ன எங்க தேடுறது? வீடு பார்க்கணும், சர்ச்சு நடத்தணும். அல்லேலூயா. விசுவாசிகனா வீட்டுக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஊழியக்காரங்களுக்கு சர்ச்சுக்கும் சர்ச்சு காரியத்திலையும் பிரச்சனை இருக்குது. கர்த்தர் நல்லவர். அப்பதான் பல இடங்களில் தேடினோம், அதனால அதன்படி செபித்தோம். அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமி நகரில் நம்ம என்ன வச்சு போகிற ஒரு விசுவாசி அவங்க சர்ச்செல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி அருமைப்படுத்தப்பட்ட இப்படி வீடு வாடகைக்கு கூட போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போல்லாம் ஃபோன் வசதிலாம் கிடையாது. பேசலாம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வா அந்த பெரிய சர்ச்சில் போய் நாங்கள் நடத்த உதவி செய்ய, சனிக்கிழமை இங்கே கிடையாது. கல்யாணம் கட்டின கூட பல வருஷங்கள் போய் பிரதர் சபைக்கு உதவி செஞ்சுட்டு தான் வந்தோம். அல்லேலூயா. தொடர்ந்து போயிட்டு வர அந்த அம்மா நேராக அந்த வீட்டில் இருந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்தோத்திரமா அப்படின்ட்டு பாஸ்டர் எங்கள் வீட்டில் நான் பேசினேன், உங்களுக்கே அந்த வீட்டை நான் உங்களை கொடுக்கறதுக்காக தீர்மானம் எடுத்துட்டோம். அல்லேலூயா. ஆனால் மேலே நீங்கள் செட்டெல்லாம் போட வேண்டாம், பின்னாடி அதனால நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வேணா வச்சு நடத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே வா, வீட்டுக்குள்ளே குடியிருந்துட்டே வா. யோசித்தோம், ஜெபம் பண்ணோம், வேற வழியே இல்லை, சம்மதித்தோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 6 வருஷம் செஞ்ச அந்த ஊழியத்தின் பலனை இங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க குடியிருந்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே போன வாரம் அந்த போட்டோலாம் போட்டு காட்டணும். ஆமென். ஹாலுக்குள்ள பிபிஎஸ் நாட்கள்ல மேல பந்தல போட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நடந்த பொழுதுதான் மற்ற சபையாளெல்லாம் சொல்லுவாங்களாம், உங்க ஐயா நான் வீட்டுக்குள்ளேயே குடியிருந்துட்டு சர்ச்சை நடத்துறாங்க, கேவலமா அசிங்கமா பேசியிருக்கிறாங்க. மனிதர் பார்வையில நீங்க அசிங்கப்படும் பொழுது தேவனுடைய பார்வையில நீங்க கனம் பெற்றவர் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல தாங்க 6.5 வருஷம் அல்லேலூயா வீட்டுக்குள்ளேயே குடியிருந்துட்டு நடத்தின எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? ஒரே ஒரு பெட்ரூம் தான் நாங்க தூங்குறதுக்கு பயன்படுத்த, மீறி ஹாலு, மோட்டார் ரூம்பு, இன்னொரு பெட்ரூம். அல்லேலூயா. அந்த நாட்களில் சபையை வளர செய்தார். அல்லேலூயா. ஒரு வாலியோட இல்லையே சொல்லி அங்கலாய்த்த அந்த நாட்களில் தான் நிறைய வாலிபர்கள் அந்த மகாலட்சுமி நகர் வீட்டில் இருக்கும் பொழுதுதான் நிறைய வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நாம மகிமைப்பட்டது. அதுக்கப்புறம் இடத்துக்காக ஜெபம் பண்ணி அல்லேலூயா. அதுக்கடையில் அவங்களும் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திர பாஸ்டர் நாங்க வீட்டை அணைச்சவரை வைக்க போறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லி கொண்ட தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை புஷ் பண்ணிட்டே இருக்கிறான்னா அடுத்து ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வீடு தேடணும், சர்ச்சையும் தேடணும், 2 பாரம். அதுக்கப்புறம் தான் 2009 இங்க பக்கத்துல பூகாரைய வீடு மேல மாடியில பிள்ளரை மட்டும் போட்டு ரூம் மட்டும் போட்டு ஓப்பனா இருந்துச்சு, திறந்த வெளியாக. அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டு 1.25 வருஷம் அங்கே அந்த சபையை நடத்தின. அல்லேலூயா. மழை காலத்துல படுதாவெல்லாம் சுத்தி கட்டியிருப்போம், காத்து பறக்கும் அடிக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற அந்த 1.25 வருஷம் மகா உபத்திரவ காலம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு உபத்திரவம். அதுக்குள்ள 2008 நம்ம இடம் வாங்கியாச்சு இந்த இடத்தை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்துட்டார். அந்த நேரத்தில் பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால சிஸ்டர் குணா மோகனுடைய வீடு அவர்களுக்கு நமக்கு கிடைச்சது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வந்து இருந்துதான் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வீட்டுக்குள்ளே நாங்க 4 பேர், எங்க மாமியார், அது பத்தாதுன்னு பாசமாவுடைய பெரியப்பா அண்ணன் பொண்ணு, அவர் என்ன பேர் சந்தியாவா, மொத்தம் ஸ்தோத்திரம் 6 பேர் உங்க வீட்டுக்குள்ள குடியிருந்த சிஸ்டர். அதுல வீட்டு வேலை நடக்கும் பொழுது சிமெண்ட்டும் போட்ட உள்ள ஹாலில் தான் அடிக்க வச்சிருப்போம். கர்த்தர் நல்லவர். அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில தான் அவ்வளோ வேலைகள், காரியங்கள், ஊழியங்கள், சபை ஊழியங்கள் நடைபெற்றது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள் சரீரத்தில் பயங்கரமான பலவீனம். இந்த வேலை ஆரம்பிக்க முன்னாடி பயங்கர போராட்டம். அதன் மத்தியிலே கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதன்படிதான் கர்த்தர் மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. 2010 இந்த வேலையை ஆரம்பிச்சு 6 மாசத்துல ரூபம் போட்டு நவம்பர் 4ஆம் தேதி உள்ள நம்ம என்ற ஆயிட்டோம். அல்லேலூயா. பூசலை, தர போடல, மண்ணு தரதான், மணல், கேட் இல்லை, இந்த ஓப்பன் எல்லாம் திறந்த வெளிதான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை நேசித்து மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார், நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தர் மகிமைப்படுவராக. ஸ்தோத்திர. வீட்டை சர்ச்சு கட்டிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சர்ச்சு அந்த வருஷத்துல இங்க இந்தியாவுக்கு வரணும்னு என் மாமியார் எங்களோட கூட இருக்கிறாங்க. இதான் வந்தாங்க. என்ன பண்ணுது, வீடு இப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவசியம் போல அந்த வீட்டை தேவரி அம்மா சொன்னாங்க, இப்படி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு கான்டாக்ட் பண்ண. அவர் ஒரு ஈஸி ஐயர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 2 3 4 வீடுமே நாங்கள் குடியிருந்த வீடு எல்லாமே ஆண்டுடைய பிள்ளைய வீட்டில் தான் இருந்தோம். கட்டை மேம்படுத்தும். அல்லேலூயா. அவசியம் போல 11 வருஷம் அங்கே நிறைய பேர் சொந்த வீடுன்னே நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் காலி பண்ணும் போது தெரிஞ்சது, இங்க சொந்த வீடு இல்லையா ஐயா, நாங்க சொந்த வீடுன்னே நினைச்சோம் ஐயா. 11 வருஷமா அப்படி சொந்த வீடு மாதிரி தான் அனுபவிச்சோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவார். ஆமென். தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. வீடு அப்படின்னு சொன்னா தேவ சபையாகிய வீடு. அல்லேலூயா. ஆக்சுவலா இந்த வசனம் ஹவுஸ் டெடிகேஷனுக்கு தான் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமென். அல்லேலூயா. இது நான் குடியிருக்கிற வீட்டுக்கு மட்டுமல்ல, நாம ஆராதிக்கிற தேவனுடைய வீடு, the house of God. அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு ஆண்டவரை சொப்பனத்திலே தரிசித்த பொழுது ஆண்டவர் அங்கே அவர் சொல்றா, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். சொல்லுமா, நம்ம வீட்டுல நம்ம மட்டும்தான் இருப்போம். யாராவது சொந்த பந்த அப்பப்ப வருவாங்க போவாங்க. இந்த தேவனுடைய வீட்டிலேயோ கர்த்தர் இறங்குகிறவரும் ஏறுகிறவருமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின இந்த தேவனுடைய வீடு நான் எம்மாத்திரம், விசுவாசிகளா எம்மாத்திரம் அப்படின்னு தான் சரண்டர் பண்ணிதான் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி கொடுக்க வைத்தேன். இல்லாட்டி நான் மட்டும் என் சாட்சி சொல்லிவிட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போக தெரியாம இல்லை. நான் எம்மாத்திரம், வீடு எம்மாத்திரம். அல்லேலூயா. அதை வளர்த்து வைத்து சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், இந்த சபையாகிய வீடு எம்மாத்திரம். ஆண்டவரே, நாங்க இந்த சபையை குறித்து மேன்மை பாராட்டிக் கொள்ள எதுவுமே இல்லையப்பா. நீர் கொடுத்த கிருபை ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்பா, நீர் கொடுத்த ஆண்டவரே உண்மை ஆண்டவர், நீர் கொடுத்த உயர்வு அப்பா, நீங்க கொடுத்த நன்மைகள் பலன் ஆண்டவரே. நான் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம், வீடும் எம்மாத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா. நான் எம்மாத்திரம், வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. 2010 இந்த இடத்துல ஆலயத்துல நம்ம கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 28 ஆண்டுகளை கடந்த 29ஆம் ஆண்டிலே தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல நான் எம்மாத்திரம் என்று சொன்னவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை சுருக்கமாக தியானிச்சுட்டு நாம் ஜெபிப்போம். முதலாவது யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. இப்போ யாத்திராமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆண்டவரை ஸ்தோத்திரமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். மோசே லேவி கோத்திரத்திலிருந்து பிறந்தவர். எகிப்தில் அவர்கள் இருந்தப்போ இந்த பார்வோன் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குவதற்காக, அழிப்பதற்காக 2 வயசு குழந்தையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தாங்கன்னா அது கொன்று போடுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டான். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே போல இயேசு பிறந்தப்பவும் இந்த ஏரோது ராஜா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எருசலேம் ராமாவோட சுற்று வட்டாரத்துக்கு 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யணும்னு கட்டளையிட்டான். இந்த காலத்துல ஆண்ட ராஜாக்கெல்லாம் கொலை பாதகங்களா இருந்திருக்கிறாங்க. என்ன பாதகர்கள்? கொலை பாதகர்கள். அந்த மோசே அந்த அம்மா பார்த்தாங்க, 3 மாசம் வரைக்கும் அழுகாம பார்த்தாங்க. அல்லேலூயா. அதுக்கு மேல முடியல.
இந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அவ்வளவு ஃபேரா, அவ்வளவு கலரா, அவ்வளவு அழகான குழந்தையா அந்த மோசே இருந்தான். அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தாய்க்கு அந்த குழந்தை என்ன செஞ்சு தெரியல, நாணல் பட்டியல வச்சு அந்த எகிப்தினுடைய நதியில பார்வோனுடைய குமாரத்தி அங்கே ஸ்நானம் பண்ண வருகிற அந்த இடத்துல போய் இந்த பெட்டிய வச்சு உடனே போனா சத்தம் கேட்குது. என்ன ஏதோ குழந்தை சத்தம் கேட்குது அப்படின்னு திறந்து பார்த்தா அந்த பார்வனுடைய மகளை ராணியை பார்த்த உடனே இந்த குழந்தை அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுது. அல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. முகத்தை ஒரு சிரிச்ச முகத்தோட காட்டுங்கய்யா. அல்லேலூயா. குழந்தை பார்த்தவனே நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்த்தவனே சிரிக்கும். அது குழந்தையுடைய இயல்பு. அல்லேலூயா. அந்த சிரிப்பு அந்த அம்மா அப்படியே டக்குன்னு டச் பண்ணிருச்சு. அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. உடனே இந்த குழந்தைய ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ தெரியலையே அப்படின்னு அரண்மனைக்கு கொண்டு போய் கண்ணீரை விடப்பட்ட அந்த மோசே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வளர்ந்தான் 40 வயது வரைக்கும் மோசே எகிப்தினுடைய அரண்மனையில். அல்லேலூயா. எகிப்தினுடைய எல்லா படிப்புகளுடைய நல்ல உயர் படிப்புகள்லாம் கற்று தேர்ந்தான் இந்த மோசே. அல்லேலூயா. 40 வயசுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அரண்மனை விட்டு ஓடினான், வனாந்திரத்துக்கு ஓடினான். எத்திரோன்றதான ஒருத்தருடைய வீட்டுக்கு போனான். அங்கே அவருக்கு 7 பொண்ணு பிள்ளைங்க. எத்தனை பேரு? 7. அவர் என்ன பண்ணார், அந்த எத்திரோ ஒரு பிள்ளைய பிடிச்சி அவருக்கு கட்டி வச்சாரு. மோசைக்கு கட்டி வச்சு நீ ஆடு மேய்டான்னு விட்டுட்டாரு. பட்டதாரி மோசைய ஆண்டவர் ஆடு மேய்க்க வச்சாரு 40 வருஷம். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 40 வருஷம். 80 வருஷம் நிறைவேறின பிறகுதான் கர்த்தர் மோசையிட்ட எரிகிற முட்செடியிலே ஒரு முட்செடி திடீரென்று சொல்லி ஓரே பருவத்திலே இந்த மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அல்லேலூயா ஒரு ஊழியத்தில் ஒருத்தரை ஆண்டவர் உருவாக்குவதற்கு யார் யாரை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தான் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருவாருங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு அந்த தகுதியை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்திட மாட்டாரு ஊழியத்துல. அல்லேலூயா. பிரைஸ்-தி-லார்ட். 40 வருஷம் நல்ல அரண்மனை வாழ்க்கை இப்பெல்லாம் படிக்க வச்சாரு. 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வேலை. அல்லேலூயா. மாடுகளை கூட மேய்ச்சலாம், ஆடுகளை மேய்க்கிறது கடினமானது. ஆண்டவர் பார்த்தாரு, ஆடு மேய்த்து பொறுமையா இருக்கிறவதான் என் ஜனங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா அந்த செடி கபகபகபாடி எரியுது. ஒருவேளை வெயில் காலத்துல 100 டிகிரிக்கு மேல 150 டிகிரி உள்ள வனாந்தரத்துல தான் மோசே ஆடுகளை மேய்த்தான். தாவீதும் ஆடுகளை மேய்த்தான். ஆமே. யூதாவின் வனாந்திரம் அவ்வளவு ஹீட்டான ஏரியா. நாம 100 டிகிரிக்கு 105 தாங்க முடியல. 150க்கு மேற்பட்ட டிகிரி உள்ளதான அனலான செடி உன்னோட ஒண்ணு என்னது காட்டுத்தி ஏதோ பறவை எரியுதுன்னு பார்த்தா எரிந்தாலும் அந்த செடி கருகவே இல்லை, பசுமையாகவே இருந்தது. எரிகிற முட்செடியிலே கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே வாப்பா, என் ஜனங்கள் எல்லாம் இந்த எகிப்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, வா உன்னை நான் அனுப்புகிறேன். அல்லேலூயா. நீ பார்வோனிடத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த மோசே சொன்ன வார்த்தை தான், பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எனக்கு எந்த ஒரு தகுதி பலனுமே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ்-தி-லார்ட். இந்த தகுதியே இல்லை, நான் எம்மாத்திரம் என்று சொன்ன மோசேயை கொண்டுதான் 40 வருஷமாய் கர்த்தர் ஜனங்களை நடத்த வைத்தார். கையில தள்ளி கர்த்தர் மேம்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லேலூயா. இந்த ஊழியக்காரோட சேர்ந்து இந்த சபையோட சேர்ந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்க உள்ளத்துல ஆழத்திலிருந்து நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் தேவனுக்கு தேவையான தகுதி. சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் சூப்பரா வந்து என்ன செய்வேன் ஆண்டவர் பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அங்க வந்து திரு தான் முடிச்சுட்டு இருக்கணும், தான் முடிச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு என்ன தகுதி இருக்குது? வந்தா ஆண்டவர் தகுதிப்படுத்துவாரு, உதவி செய்வார், பலன் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவராக. பிரைஸ்-தி-லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த மோசேயை தான்
எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவன், எல்லாத்தையும் ஞானவான் தான். ஆனா ஆண்டவர் அந்த அவருடைய ஞானத்தை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துதான் கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னு. ஆனா அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய சொல்லப்படுகிறது, அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மோசே தான் 40 வருஷம் ஆடுகளோடையே வாழ்க்கையை ஓட்டனால அவனுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை ஆடுகளை எப்படிதான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். பேசலாம். அதனால அவன் சொன்னது உண்மைதான். மனுஷனோட ரொம்ப நாள் பேசாமே இருந்து பாருங்க, பேச்ச என்ன செய்யாது, வராது. நிறைய நாள் எழுதாமே இருந்தேன்னா கை என்ன செய்ய, எழுத சொல்லுங்க, வராது. பேசலாம். தோத்திரம். ரொம்ப நாள் ஜெபிக்காம இருந்தீங்கன்னா ஜெபமே என்ன செய்யாது, வராது. பேசலாம். ரெகுலரா சர்ச்சுக்கு வராட்டினா சர்ச்சுக்கு வரவே மனசு வராது. பேசலாம். இது உண்மை, இது நேச்சர். ஒரு காரியத்தை ரெகுலரா நம்ம செய்யாம இருந்தா, மியூசிக் ரொம்ப நாள் வாசிக்காம இருந்தான்னு சொன்னா நல்லா பிளியண்டா வராது. என்னப்பா, அது மியூசிக்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்களுக்கு சூப்பரா ஐயா வாசிக்கிறாருன்னு, நான் சும்மா ஏதோ ஒரு நான் ப்ராப்பராலாம் இந்த கீபோர்டெல்லாம் நான் வாசிக்க கற்றுக்கொள்ளவே இல்லை. என்னை ஆண்டவர் 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே என்ன ஆண்டவர் உருவாக்கி ஊழியத்துக்கு என்ன உருவாக்கி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. எனக்கு தெரியாது, எங்க அண்ணனுக்கும் தெரியாது. ஆமா, பெரியவள என்னுடைய அந்த பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. நாங்க டீச்சர் ட்ரைனிங் மதுரையில் பசுமலையில் சிஎஸ்ஐ 2nd கிரேடு டீச்சர் ட்ரைனிங்ல படிக்கும் பொழுதுதான் நான் பிரதர்கிட்ட அங்கே ஒரு கிட்டார் ஒன்று கிடைச்சி வீட்டில் கிட்டாரை எடுத்துட்டு போயிட்டு, எனக்கு என்னமா கிட்டார், எனக்கு கூட படித்த ஒருத்தன் கிட்டாரிஸ்ட்டு, அதனால அவன் கிட்டாரை கொண்டு வருவான். ஹாஸ்டலில் இருக்கும்போது அவன் ஆசிரியர் பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கு, நம்மளும் கிட்டார் வாசிக்கணும். டீச்சருக்கு கிட்டாருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க. ஆனால் என்ன தெரியல, என்ன அறியாமலேயே கிட்டாரை எடுத்துட்டு போய் கற்றுக்கொண்டேன். நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக. அல்லேலூயா. நோட்லேயே அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு கிட்டாரை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு பிறகுதான் பைபிள் காலேஜ் பண்ணி 94. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்கேயே பைபிள் காலேஜில் அங்கே கீபோர்டு இருக்கும், அதை வச்சு கொஞ்சம் அப்படியே நான் அப்படியே என்ன சொன்ன அப்படியே இடையில அப்படியே வாசிப்பேன். அப்போது நான் பஸ் ஏறி போகும்போது தான் என் மச்சான் பாசமாவுடைய அண்ணன் சாப்பிட்டு செல்லும், அவர் தேடியார். அல்லேலூயா. அதை வைத்து தான் நான் என்ன பண்ணேன், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2nd இயர் படிக்கும் பொழுது மியூசிக் வாசிக்க தெரிஞ்ச ஒரு மாணவர் வேணும்னு சிவகாசி சபையில் வெள்ளி சனி ஞாயிறு அந்த ட்ரைனிங் மினிஸ்ட்ரிக்காக அழைக்கப்பட்ட பொழுது நான் மியூசிக் வாசிக்கிறத தெரிந்த யாரோ ஒருத்தர் சொல்லி என்னை அங்கே அனுப்பினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 95லேருந்து 97 2 வருஷம் அங்கே அழைக்கப்பட்டேன். போனேன். வெள்ளிக்கிழமை சபை நடக்கும், சனிக்கிழமை ஓடியா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள். அந்த அப்போயே வந்து ஒத்த கை சிவராசன் மாதிரி ஒத்த கையிலேயே ஒரு கையில மைக்க பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில கீபோர்டை வாசிச்சுக்கிட்டே அப்ப இருந்து பழக்கப்பட்டதா. இன்னைக்கு கீபோர்டை போட்டுக்கொண்டே பாடல்களை ஆராதனை நடத்தக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் கிருபை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தகுதியில்லாத எவரையும் ஆண்டவர் உருவாக்கி அவர் மேலே கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து தாவீதை குறித்து மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு முடிப்போம், நேரம் நமக்கு பத்தாது. அல்லேலூயா. தாவீதும் நான் எம்மாத்திரம், தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரமின் வீடும் எம்மாத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னங்க, அதே 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்திலே 8ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 2 சாமுவேல் 7:8. இப்பொழுது நீ
இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்தில் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். சொல்லுவோம் அல்லேலூயா. ஏங்க தாவீது இந்த வார்த்தை சொன்னார்? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்த இந்த தாவீது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜனங்களை நடத்தின அநேகர் ஆடு மேய்க்கிற வேலையில தான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜனங்களை நடத்துவதற்கு முன்பாக ஆண்டவர்களை ஆடு மேய்க்க வச்சிருக்கிறார். ரைசலா. நானும் ஊர்ல இருக்கும் பொழுது எங்களுக்கு வீட்டுல மாடுகளா இருந்துச்சு. நானும் மாடுகளை மேய்த்திருக்கிறேன். மாடு மேய்க்க எங்க அண்ணனோடு கூட போயிருக்கிறேன். அல்லேலூயா. வயல் வேலைகளை செஞ்சிருக்கிறேன். போன வாரம் பிள்ளைங்க இந்த கவிதை வாசித்த மாதிரி புளியாமரத்தில் ஏறி எல்லா வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறேன். வயல் வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறேன். எல்லாமே பேரண்ட்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஐயா, எனக்கு இந்த வேலை செய்ய மாட்டேன், பிடிக்காது, அப்படி அல்ல. பிள்ளைகள் உங்கள் தாய் தகப்பன் செய்கிற வேலைகளை என்ன செய்ய நீங்க ஹெல்ப்ஃபுல்லா ஒத்தாசையா இருக்கணும். பிள்ளைங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க தாய் செய்யற வேலை என்ன வேலை? ஆமா, சமைக்கிற வேலை, பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, துவைக்கிற வேலை. ஐயா, எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. நிறைய பிள்ளைங்க ஏமாத்துற சோம்பேறிகள், இந்த வேலை செய்தி எனக்கு இது தெரியாது, இந்த வேலை எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறது. எல்லாம் முடிந்ததுக்காக தெரியாது, நீ கத்துக்கோ. ஆடுகளுக்கு பின்னே நடந்த தாவீதை அந்த ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, அல்லேலூயா, கர்த்தர் தேசத்தை ஜனங்களை ஆளுகிற ஒரு ஆட்சியாளராய் கர்த்தர் மாற்றினார். வேலை தட்டமாக அல்லேலூயா. அல்லேலூயா. மாடு மேய்ச்சவன் தானே, மாடு மேய்ச்சவன் தானே அப்படின்னு இந்த யார் நீங்க மனுஷங்க நினைப்பாங்க, ஆண்டவர் அப்படின்னு நினைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அலைந்து திரிந்தான், விசாரிப்பட்டு இருந்தான், பெற்றோராலே கண்டுகொள்ளப்படாத நிலைமையில இருந்தான். ஆனாலும் இந்த தாவீது ஆடு மேய்த்தான், செய்த வேலையை உண்மையாய் செய்தான். அல்லேலூயா. ஆடு மேய்ச்சாலும் உண்மையா செய்யணும், ஆடு மேய்ச்சாலும் உண்மையா செய்யணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் நமக்கு பொறுப்பை எண்ணி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவாருங்க. அல்லேலூயா. உண்மையிலோடதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமென். அதுக்கப்புறம் தாவீது கோலியாத்தை வீழ்த்தின பிறகு சவுல் ராஜாவுக்கு மருமகன் ஆனான். ஆமென். சவுளுடைய மகளையே அவன் கல்யாணம் பண்ணி மருமகன் ஆனான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தாவீதுக்கு ஒரு ஆசை, ஐயோ தேவனுடைய ஆலயம் கட்டப்படணுமே. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் கட்டப்படணுமே சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சாரு இந்த தாவீது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன்னுடைய மகன் தான் சாலமோன் ஆலயத்தை கட்டணும். நீ வேணா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா நீ நிறைய ரத்த படைகளை செஞ்சிருக்கிறாய், சத்துருக்களை வீழ்த்தி இருக்கிற, அதனால நீ அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆவலோடு இருந்த தாவீதுக்கு தான் கர்த்தர் இந்த அரண்மனையை கட்டி கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அரண்மனைகளை பிரவேசிக்கும் பொழுது எழுதப்பட்டதான் இந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்துக்காக அவர் சேர்க்கும் பொழுது அவர் எம்மாத்திர, அதாவது மருமகன், ராஜாவுடைய மருமகன் ஆன பொழுதும் ராஜாவுக்கு நான் மருமகன் ஆனதற்கு நான் எம்மாத்திர அப்படின்னு சொன்னான். அது உண்மைதான். அமைச்சர்களாமே. ஆனா இந்த தாவீது சொல்ற 1 சாமுவேல் 18:18 நான் ராஜாவுக்கு மருமகன் ஆவதற்கு நானு உண்மையிலே தகுதி இல்லாத தாவீது அந்த இடத்துல. அமைச்சர்களாமே. கல்யாணம் கட்டுவதற்கு ஒரு ஆம்பளை, ஒரு ஆண் அப்படிங்கிற தகுதி அது உலகத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆனா மற்றவங்க என்ன செய்ய எதிர்பார்க்கிறது அப்படி அல்ல. அமைச்சர்களாமே.
அடுத்து இன்னொரு காரியம் சொல்றாரு, வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. எல்லாரும் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் பைபிள் எடுங்க. இல்லாட்டி ஸ்தோத்திரம். எல்லாம் பைபிள் எடுங்க. 1 நாளாகமம் 29:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். ரெடி? இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோ. தேவ தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. 3 முறை இந்த தாவீது நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம்னு 3 முறை சொல்றாரு. முதல் முறை எப்போ? கல்யாணம் பண்ணப்போ. அல்லேலூயா. எப்போ கல்யாணம் பண்ண பொழுது. ஏன்னா கோலியாத்தை வீழ்த்தின உடனே இந்த தாவீதுக்கு சவுல் தன்னுடைய மகள் மீகாலை திருமணம் பண்ணி கொடுத்துட்டான். ஆமென். ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணுவதற்கு, ராஜாவுக்கு மருமகன் ஆவதற்கு நான் எம்மாத்திரம்னு பச்சு சொன்னாரு. 2வது தேவன் அவருக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்த பொழுது நான் எம்மாத்திரம், இந்த வீடு எம்மாத்திரம்னு சொன்னார். சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா மாரெல்லாம் சொல்லணும். என் மனைவி ஸ்தோத்திரம், இந்த மனைவிய கட்டினதுக்கு, கட்டி நடத்து குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் எம்மாத்திரம்னு புருஷரெல்லாம் சொல்லணும். புருஷரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வருதா? கணவன்மார்கள் என்ற மனைவிய நான் அடைவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன் சொல்லுறியா? நீங்க வந்து பார்த்தாதானே தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும். அதே போல மனைவி மாதிரி சொல்லுங்க. அவங்களை மட்டும் உங்களுக்கு தான், நீங்க மட்டும் தெரியுங்க. இந்த கணவனை நான் அடைவதற்கு குமார காண நினைக்கிறேன். சோத்திரம். உம்மை நான் கட்டுவதற்கு என்னை என்னுடைய தலைவனாக, என்னுடைய எஜமானனாக, என்னுடைய ஆண்டவனாக ஆபிரகாமுக்கு சாராள் சொன்ன மாதிரி, என் ஆண்டவனே அப்படின்னு சாராள் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆண்டவனா கடவுள் கிடையாதுங்க. ஓ மை மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவனே அப்படின்னு சொன்னீங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த வார்த்தை கிடையாது தமிழ்ல. ஆண்டவரே அப்படின்னா ஆங்கிலத்துல ஓ மை மாஸ்டர் அப்படின்னு தான் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாருங்க. அல்லேலூயா. அதனால கணவனே கண்கண்ட தெய்வம்னு தோத்திரம் அப்படி காலை வாரி விட்டுற கூடாது. அல்லேலூயா. நீங்க எனக்கு புருஷனா கொடுத்ததுக்கு நான் எம்மாத்திரம்னு மனைவி மாதிரி சொல்லி பாருங்க. அவருடைய உச்சியெல்லாம் அப்படியே குழந்தை. இப்ப வெயில கொஞ்சம் கப கப கபன்னு எரியுது. அல்லேலூயா. உன்னை போய் கட்டின பாரு, எத்தனை மாப்பிள்ளை வந்துச்சு தெரியுமா? எவ்வளவு வசதி படைச்செல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் விட்டுப்பட்டு ஒன்ன கட்டினேன். என் அம்மாவை சொல்லணும், என் ஆத்தால சொல்லணும், என் அப்பன்னு சொல்லணும். சொல்ற எத்தனை பொம்மநாட்டி இருக்கிறாங்க. இந்த வார்த்தை ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் உரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. கழுதைக்கு வாக்கப்பட்டா உத வாங்கிதான் ஆகணும்னு சொல்லு. இப்படி சொல்லி பாருங்க. அல்லேலூயா. நான் ஏமாத்துறேன். அப்பா என் மனைவி என்னை எப்படி மெச்சிக்கிறான், எவ்வளவு புகழ்ச்சியா பேசுறான்னு. அது
அதனுடைய லெவலே வேற. ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்பவே பிள்ளைங்க ஆயத்தமா இருக்கிறாங்க சொல்றதுக்கு. தெரிகிற பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா. ஆமா, ராஜாவுக்கு மருமகனாக இருக்கிறான் எம்மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து வீடு கட்டின பிறகு, ஆண்டு கட்டி கொடுத்த பிறகு, இந்த வீட்டில் பிரவேசிக்கிற குடியிருக்க நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. சொந்த வீட்டில் குடியிருக்கிற நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடுத்து மூணாவது, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்காக அவ்வளவு காரியங்களை தாவீது அவரும் நிறைய என்ன செஞ்சாரு, சேர்த்து வச்சார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, எல்லாருமே மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 9வது வசனத்திலே 1:29 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாமே உம்மாலிருந்து உண்டானதப்பா, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. இதுவரைக்காக ஆலயத்துக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் கொடுப்போம். கைவிட்டு அல்லேலூயா சொல்ல. ஆமென் சொல்லுங்க. இன்னும் கொடுப்போம் சொல்லுங்க. இன்னும் கொடுப்போம். சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொடுப்போம். கொடுத்து கொண்டே இருப்போம். நிறைய பேருக்கு வரவே மாட்டேன். அதான் முன்னாடியே கொடுத்துற மாதிரியா? இன்னும் கொடுக்கணும். இன்னும் தேவை இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் கொடுத்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறான். இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் சிறியவனை, அதனாலதான் அந்த ஒரே வருஷத்தை வாசம் முடிக்கிறோம். சங்கீதம் 113 போன வாரம் எல்லாம் சேர்ந்து வாசித்த அந்த பகுதி 7-8. சங்கீதம் 113 7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவருடைய பிரபுக்களோடு நமது சனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறியவனாய் எளியவனாய் இருந்த தாவீதை மேன்மைப்படுத்தின கர்த்தர். அல்லேலூயா. ஊழியக்காரனை ஆண்டவர் உயர்த்தி நடத்தி வந்த தேவன் உங்களையும் நடத்துவாருங்க. அல்லேலூயா. உங்களை இன்னும் உயர்த்துவார், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களை கனப்படுத்துவார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டுக்கு முன்னால் உங்களை என்ன செய்ய, தாழ்மைப்படுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், நான் எம்மாத்திரம் என்று சொல்லுங்கள். உங்களை எல்லா மக்களும், இனஜன பந்தம், சொந்த பந்தம், நண்பர்கள், உறவினர்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கவர்களே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord.